ஸோ பாலஸ்தீனத்தை எப்படி வெற்றி கொண்டாங்க சலாஹுதீன் அய்யூபுன்றதை சுருக்கமாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அது ஹித்தீன் போர் என்பது, ஹித்தீன் போரில் சலாஹுதீன் அய்யூபுக்கு கிடைத்த அந்த வெற்றி வந்து ஜெருசலேம் நகரை அவங்க வந்து மீட்டு விடுவாங்க என்பதற்கு உறுதியாக சொல்கிற அளவுக்கு அந்த வெற்றி அமைந்தது. ஒரு படை வீரராக உருவாகிய காலத்திலிருந்து அல் அக்ஸா பள்ளிவாசல் அமையப்பட்டுள்ள ஜெருசலேம் நகரை, அதாவது பைத்துல் முகதஸை மீட்க வேண்டும், அந்த புனித நகரை வந்து ஆக்கிரமித்துள்ள இந்த சிலுவை படையினரை அங்கிருந்து விரட்டி விட வேண்டும் என்பதுதான் சலாஹுதீனுடைய முக்கிய குறிக்கோளாகவும் ஆர்வமாகவும் இருந்தது. ஸோ ஜெருசலேம் நகரை வந்து மீட்கணும் என்ற ஆர்வம் வந்து சலாஹுதீனுடைய உள்ளத்தில் எந்த வகையில் இடம்பெற்றிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதை வர்ணிக்கும் போது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, இப்னு ஷத்தாத் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஜெருசலேம் நகரை மீட்க சலாஹுதீனுடைய உள்ளத்தில் பதிந்திருந்த கவலையை ஒரு மலையின் மீது வைத்திருந்தால் அந்த கவலையின் வலுவை தாங்க இயலாமல் அந்த மலை அமிழ்ந்து விடும் என்று சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு கவலை அவருக்கு இருந்தது. ஸோ வந்து ஹித்தீன் போரில் பெற்ற வெற்றி மேலும் வந்து ஜெருசலத்தை மீட்க உதவிடாது என்பதை உணர்ந்த சலாஹுதீன் ஜெருசலத்தை சுற்றி உள்ள மாவட்டங்களையும் முழுமையாக தனது கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும், அதுதான் சரியாக இருக்கும், ஜெருசலேம் நகரை நிரந்தரமாக முஸ்லீம்கள் தக்க வைக்க உதவிடும் என்று அவர் உணர்ந்தார். ஸோ இதுக்கு ஏற்ற வகையில் தனது போர் நடவடிக்கையை அவர் மேற்கொள்ள செய்தார். ஸோ வெற்றிக்கு மேல் வெற்றி, அதாவது 1184 ஜூலை 4 அன்று திபேரியாவில் தனது படையினருடன் சலாஹுதீன் சென்றார். அந்த நகரத்துடைய கோட்டை வந்து சலாஹுதீனிடம் அன்று மாலையே சரணடைந்தது. 2 நாட்கள் அங்கேயே தங்கிவிட்ட பிறகு சலாஹுதீன் அக்காவை நோக்கி படையெடுத்து போனார். ஸோ ஜூலை 9 அன்று அந்த நகர் மீது சலாஹுதீன் தாக்குதலை தொடர்ந்தார். ஒரே நாளில் அக்கா நகரமும் கைப்பற்றப்பட்டது. இப்படியே வரிசையாக வெற்றிகள். அடுத்தது வந்து அக்காவை நிர்வாகம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து முடிச்சுட்டு அடுத்து திப்னீன் என்ற இடத்தை நோக்கி தனது படையினரை அணிவகுக்க செஞ்சார் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள். ஸோ திப்னீன் நகரம் வந்து கலிலியின் மேற்புறத்தில் இருக்குது. இந்த நகரில் வந்து சிலுவை படையின் தளபதி ஒருவர் கட்டிய பெரிய கோட்டையும் இந்த நகரில் தான் இருக்குது. ஸோ 1187 ஜூலை 20 அன்று சலாஹுதீனுடைய படைகள் வந்து திப்னீன் நகரை தாக்க தொடங்குச்சு. அந்த நகரின் கோட்டை வந்து மிக வலிமையான ஒரு கோட்டை அது. எனவே சலாஹுதீன் அவங்க வந்து தன்னுடன் கொண்ட வந்த மங்கோனின் மூலம் கடும் தாக்குதலை வந்து அவர் தொடுத்தார். மங்கோல்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைய பீரங்கி இருக்குது இல்லைங்களா, அது போல் உள்ள ஒரு எக்யூப்மெண்ட்டு. ஸோ வந்து திப்னீன் வெற்றி கிடைச்சிது. அங்கேயும் அதன் பிறகு சலாஹுதீன் வந்து சைடான் நகரத்தை நோக்கி தன்னுடைய படைகளை திருப்பினார். ஒரு நாள் பொழுதில் இந்த நகரம் முஸ்லீம்களிடம் சரணடைந்தது. ஸோ அந்த நிர்வாகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பெய்ரூத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார் சலாஹுதீன். ஸோ வந்து பெய்ரூத்தும் வந்து சலாஹுதீனுடைய வசம் ஆனது. ஜூலை 22 அன்று பெய்ரூத் நகர் மீது சலாஹுதீன் தனது தாக்குதலை தொடர்ந்தார். ஸோ பெய்ரூத்தை கைப்பற்றிய பிறகு அவருடைய படை வந்து படையோட இன்னொரு பிரிவு பெய்ரூத்துக்கு வடக்கில் இருக்கக்கூடிய ஜிபேல் நகரத்தை கைப்பற்றுச்சு. இதன் விளைவாக சிலுவை படையினர் வசம் இருந்த 2 முக்கிய நகரங்களான திரிப்போலி மற்றும் கூர்க் இடையிலான தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சு. இது ஒரு மெயினான ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது அவங்களுக்கு. மேலும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெருசலத்தை சுற்றியுள்ள மற்றொரு மாவட்டமான அஸ்கலான் சொல்லக்கூடிய அந்த இடம், அதன் மீது சலாஹுதீனுடைய கவனம் திரும்பியது. ஸோ அஸ்கலானை நோக்கி போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஊர்கள் ரமல்லா, எப்னா, தாரூன் என்ற தற்போது இருக்கக்கூடிய பேலாஹி என்று அழைக்கப்படும் தெற்கு காசா பகுதியில் உள்ள நகரம். ஸோ இது போன்ற நகரங்கள் எல்லாமே சலாஹுதீனுடைய வசமாகின அல்லாஹ் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தான். ஸோ 1197 செப்டம்பர் 2 அன்று சலாஹுதீனுடைய படைகள் அஸ்கலான் நகரை முற்றுகையிட்டுச்சு. இந்த முற்றுகை நடைபெற்ற அதே நேரத்தில் தான் இவரது படையினருடைய மற்ற பிரிவுகள் காசா, பைத் ஜிப்ரீன் மற்றும் நட்ரூன் நகரை கைப்பற்றின. ஸோ அஸ்கலான் நகரத்தை முஸ்லீம்கள் 35 ஆண்டுகள் இழந்து இருந்தாங்க. 1153 சிலுவை படையினர் வந்து இந்த நகரை கைப்பற்றி தங்களுடைய பொறுப்பில் தக்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ அஸ்கலான் நகரத்தின் மீது மங்கோனல்கள் மூலம் சலாஹுதீன் தாக்குதல் நடத்தினார் கடுமையாக. 4 நாட்கள் தாக்குதலுக்கு பிறகு அஸ்கலான் நகர் மீண்டும் முஸ்லீம்களுடைய வசமாச்சு. ஸோ வந்து ஜெருசலத்தை சுற்றியுள்ள மாவட்டங்களையும் அஸ்கலான் நகரையும் கைப்பற்றிய பிறகு சலாஹுதீன் வந்து அல் அக்ஸா பள்ளிவாசலை கொண்ட அந்த புனித நகரை மீட்கும் ஏற்பாடில் முழு கவனம் செலுத்தினார். பல்வேறு கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் சிதறி கிடந்த தனது படையின் பல்வேறு பிரிவுகளை சலாஹுதீன் வந்து ஒன்று திரட்டினாங்க.
ஸோ இதன் பிறகு இறைவன் நிச்சயம் தனக்கு உதவியை தந்துடுவான் என்ற உறுதியான தவக்குலோடு ஜெருசலேம் நோக்கி சலாவுதீன் வந்து தன்னுடைய படைகளை செலுத்தினார். அப்போது இருந்த சூழல் வந்து தனக்கு மிகவும் சாதகமானது என்று சலாவுதீன் உணர்ந்தார். எனவே இந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது என்று உறுதியாக சலாவுதீன் வந்து இஸ்திகாமத்தோடு அந்த முயற்சியில் ஈடுபட்டாங்க. மேலும் 1187 செப்டம்பர் 20 அன்று சலாவுதீனுடைய படைகள் ஜெருசலேத்துடைய எல்லைக்கு வந்து சேர்ந்துச்சு. ஸோ முதல்ல அந்த நகரத்தின் மேற்கு புறம் வந்து சலாஹுத்தீனின் படைகள் முகாமிட்டுச்சு. பிறகு சலாவுதீன் தனது படைகளை நகரத்தின் மேற்கு புறம் முகாமிட வைத்தார். அவருடைய படை ஏராளமான குதிரை வீரர்கள் மற்றும் காலாட்படையினருடன் நிரம்பி வழிந்தது. பெரிய ஒரு படையாக இருந்தது. ஸோ ஜெருசலேத்தின் மீது தாக்குதல் தொடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நகரின் முக்கிய பிரமுகர்களை பேச்சுவார்த்தைக்கு சலாவுதீன் அழைத்தார். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே தாக்கலை. அவங்களிடம் சலாவுதீன் வந்து உங்களைப் போலவே எனக்கும் ஜெருசலேம் புனிதம் மிகுந்த நகரம் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரத்தத்தை சிந்தி அந்த நகரின் புனிதத்தை கலங்கப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் கிடையாது. எனவே சரணடையுங்கள். எனது செல்வத்தின் ஒரு பகுதியை உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் விரும்பும் அளவு நிலங்களையும் விவசாயம் செய்வதற்கான விஷயங்களையும் நான் அளிக்கிறேன் என்று அவர் சொன்னார். சலாவுதீனின் தாராளத்தன்மையும் சாத்வீக மனப்போக்கையும் இந்த அறிவிப்புகள் வந்து வெளிப்படுத்துது. அவர் எந்த அளவுக்கு நபிகளாருடைய அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடியவராக இருந்தார் என்பது நமக்கு தெரியுது. ஸோ அடுத்ததாக ரத்தம் சிந்தாமல் புனித பைத்துல் மக்திஸ் நகரை கைப்பற்ற வேண்டும் என்பது தான் சலாவுதீனுடைய முழு விருப்பமாக இருந்துச்சு. ஸோ இதனால தான் அவர் வந்து அந்த நகரின் மீது தாக்குதல் தொடங்குவதற்கு முன்னாடி அந்த நகரின் முக்கிய பிரமுகர்களை தூது அனுப்பிச்சு மிக தாராளமான நிபந்தனைகளை அறிவித்து சரணடையுமாறு கோரியிருந்தார். ஆனால் சிலுவை யுத்தக்காரர்களுக்குரிய அகங்கார குணம் நமக்கு தெரிஞ்சது. அதன் காரணமாக சலாவுதீனின் மனிதாபிமானம் நிறைந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள அவங்க மறுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது முற்றுகையிட்டாங்க. சலாவுதீனுடைய படைகள் வந்து ஜெருசலேம் நகரை முற்றுகையிட தொடங்குச்சு. சலாவுதீனுடைய படையில் இருக்கக்கூடிய அம்பெரியும் படையினர் வந்து மிக வலிமையாக செயல்பட்டாங்க. தொடர்ச்சியான தாக்குதலில் விளைவாக பைத்துல் மக்திஸ் நகரத்துடைய சுற்றுப்புற சுவரில் வாதி ஜீனம் சமவெளி எதிர்நோக்கியுள்ள வடக்கு பகுதியில் இன்று கித்ரோன் சமவெளி என்று அழைக்கிறாங்க அந்த பகுதி சலாவுதீன் படையில் இடம்பெற்ற சுரங்கப் பிரிவினர் வந்து இடைவேளை மூலமாக விரிசலை ஏற்படுத்தினாங்க. ஸோ தங்களை மிக பெரும் அழிவு எதிர்நோக்கியுள்ளது என்பதை ஜெருசலேத்தில் இருந்த சிலுவை படையினர் உணர்ந்துட்டாங்க. ஸோ கடந்த சில மாதங்களாகவே சலாவுதீனுடைய படையினரிடம் தங்களது மாபெரும் வீரர்கள் எல்லாம் நேர்ந்த கதி எல்லாத்தையும் அவங்க வந்து நமக்கு நேர்ந்துடுமோ என்று ரொம்பவே பீதி அடைஞ்சிட்டாங்க அவங்க. ஸோ அந்த பீதி அவங்கள வாட்டி அடிச்சிச்சு. ஸோ தங்கள் சகோதரர்களுடைய தலைகளை மண்ணில் உருட்டிய அதே வாள்கள் இனி தங்களுடைய தலைகளையும் பதம் பார்த்து விடும் என்ற பயம் வந்து அங்கே இருந்தது. சலாவுதீனிடம் சரணடைவதே மேல் போரிட்டு மடிவதை விட என்று அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ வந்து தங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் அளித்தால் சரணடைய தயாராக இருக்கிறோம் என்று சலாவுதீனிடம் தூது அனுப்புனாங்க அவங்க. ஸோ மனித குலத்துடைய பொதுவான தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேரால் தங்களுக்கு கருணை காட்டுமாறு அவங்க முறையிட்டாங்க. சரணடையக்கூடிய ஒப்பந்தம் ஏற்படுத்த தூதர்கள் பலமுறை 2 தரப்பிலே சென்று வந்தாங்க. அதன் பிறகு ஒப்பந்தம் கையெழுத்தாயிடுச்சு நல்ல முறையில், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ முற்றுகையிடுகிறதுக்கு முன்பே வந்து சலாவுதீன் விதித்த தாராளமான சலுகைகளுடான ஒப்பந்தத்தை ஜெருசலேம் நகரத்தில் இருந்த சிலுவை படையினரின் தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க. அநியாயமாக சண்டையிட வேண்டிய சூழலை ஏற்படுத்தி விட்டார்களே என்று சலாவுதீனுக்கு ஒரு பக்கம் வருத்தம் இருந்துச்சு. எனவே இவங்க விஷயத்தில் கடுமையாக நடந்து கொள்ளணும் என்று முதல்ல அவர் நினச்சார். இருந்த போதிலும் இரக்கத்திலும் கருணையிலும் சிகரமாக தெரிந்த சலாஹுதீன் வந்து சிலுவை படையினருடைய தளபதிகள் சரணடைய முன் வந்தபோது கருணை நிரம்பி வழிந்த நிபந்தனைகளுடன் ரொம்பவே விட்டு கொடுத்து சலாஹுதீன் வந்து சண்டை நிறுத்தத்துக்கு வந்து ஒப்புக்கொண்டார். ஸோ சலாஹுதீனுடைய இந்த ஒப்பந்தத்தின்படி ஜெருசலேத்தில் இருந்த கிரேக்க மற்றும் சிரிய நாட்டு கிறிஸ்தவர்களுக்கு முழு குடியுரிமையுடன் சலாஹுதீனின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. சலாஹுதீனின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டு வாழ விரும்பிய ஜெர்மேனிய மற்றும் லத்தீன் நாட்டவர்களுக்கும் பாலஸ்தீனத்தில் குடியமர அனுமதிக்கப்பட்டாங்க. ஸோ நகரத்தில் இருந்த படை வீரர்கள் வந்து 40 நாட்களுக்குள் தங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் சுல்தானின் படை வீரர்களின் பாதுகாப்போடு ஜெருசலத்தை விட்டு வெளியேறி டைர் என்ற திருப்போலிக்கு சென்றுவிட வேண்டும் என்ற ஒப்பந்தம் வந்து கூறியது. ஸோ பிணைய தொகையாக ஒவ்வொரு ஆணுக்கும் 10 சிறிய நாட்டு தீனார்கள், பெண்ணுக்கு 5 தீனார்கள், குழந்தைக்கு 1 தீனார் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டது. இந்த பிணைய தொகையை வந்து கட்ட தவறினால் அவர்கள் சிறை வைக்கப்படுவார்கள் என்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது. ஆனால் இவை பெரும்பாலும் ஏட்டளவில் தான் இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்மளுடைய ஹீரோ சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் ரொம்ப கருணை உள்ளமிக்கவர். சலாஹுதீனே வந்து 10,000 நபர்களுக்கான பிணைய தொகையை கொடுத்தாருன்னா சொல்லி பாருங்கள்.
ஸோ அவங்களுடைய சகோதரர் சைஃபுதீன் அபூபக்கர், இவர் மாலிக் அல் ஆதில் என்று அழைப்பாங்க பிரபலமாக, 7000 சிலுவை படையினருக்கான பிணையத் தொகையை செலுத்தி விடுதலை செஞ்சார் அவங்க சார்பாக. ஸோ பிணையத் தொகையாக எதனையும் பெறாமல் இன்னும் பல ஆயிரம் பேர்களை சலாவுதீன் தனது இரக்க குணத்தின் காரணமாக விடுதலை செய்தார். எவ்விதமான இடையூறும் இல்லாமல் ஜெருசலேத்தில் வாழ்ந்து வந்த மதகுருமார்களும் பொதுமக்களும் தங்களுடைய செல்வங்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வெளியேறினாங்க. பல கிறிஸ்தவர்கள் தங்கள் தோள்கள் மீது பலவீனமாக இருந்த தங்களது பெற்றோர்களை அல்லது நண்பர்களை சுமந்து கொண்டு வெளியேறினாங்க. இந்த காட்சிகளை பார்த்து உருகிய சலாவுதீன் அவர்களுக்கு தாராளமான நன்கொடைகளையும் கொடுத்தாரு. அவங்களுடைய சுமையை கொண்டு செல்ல கோவேறு கழுதைகளையும் கொடுத்தாரு. ஜெருசலேத்தில் ராணியாக இருந்த சிபிலா தனது பரிவாரங்களுடன் வெளியேறினாங்க. அவளை தொடர்ந்து தங்கள் குழந்தைகளை சுமந்த வண்ணம் அழுது கொண்டு பெண்களும் வெளியேறினாங்க. இவங்களில் பலர் சலாவுதீனை அணுகி பின்வரும் வேண்டுகோள். அந்த வேண்டுகோள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கைதிகளாக இருக்கக்கூடிய வீரர்களின் மனைவியர், தாய்மார்கள் மற்றும் மகள்கள் இந்த ஊரை விட்டு கால்நடையாக நடந்து செல்வதை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நாட்டை விட்டு நாங்கள் நிரந்தரமாக வெளியேறுகிறோம். அவங்க எங்கள் வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறாங்க. அவங்களை இழந்ததின் மூலம் எங்கள் கடைசி ஜீவனையும் நாங்கள் இழந்து விட்டோம். நீங்கள் அவங்கள எங்களிடம் ஒப்படைச்சிங்கன்னா எங்களுடைய இன்னல்களை அவர்கள் நிவர்த்தி செய்வாங்க. நாங்கள் ஆதரவற்றவர்களாக உலகத்தில் வாழும் நிலை ஏற்படாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பெண்களின் கோரிக்கைகளை சலாவுதீனை ரொம்பவே டச் பண்ணிடுச்சு. ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர் இல்லவா? ஸோ தாய்மார்களிடம் அவங்களுடைய மகன்களையும் மனைவியர்களிடம் அவங்களுடைய கணவர்களையும் ஒப்படைக்க அவர் உத்தரவிட்டார். அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் மிக தாராளமாக தர்மங்களை வாரி வழங்கினார் என்று சொல்லலாம். ஸோ ஜெருசலேத்தில் இருந்த சிலுவை படையை சார்ந்தவங்க வெளியேறும் வரை சலாவுதீன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க வெளியேறின பிறகு 1187 செப்டம்பர் 20 அன்று பைத்துல் முகத்தஸ் நகரத்தில் வெற்றி வீரராக சலாவுதீன் நுழைந்தார். அல்ஹம்துலில்லாஹ். ஜெருசலேத்தை சலாவுதீன் வெற்றி கொள்ளப் போகிறார் என்ற செய்தி அறிந்து வந்திருந்த ஏராளமான மக்களும் அந்த புனித நகரத்துக்குள் சலாவுதீனுடன் சேர்ந்து அணிவகுத்து சென்றாங்க. வரலாற்று ஆசிரியர் இப்னு சத்தாத் அவங்க சொல்கிறாங்க, சலாவுதீன் ஜெருசலேத்தில் நுழைந்த காட்சி பின்வருமாறு அழகாக வர்ணிக்கிறார் அவர். அது வெற்றிகளுக்கெல்லாம் வெற்றியாக அமைந்தது. அறிஞர்கள், செல்வந்தர்கள், வர்த்தகர்கள், சாமானிய மக்கள் என்று பெரும் பெரும் மக்கள் திரள் அன்று கூடியிருந்தது. சலாவுதீனுடைய வெற்றியை அறிந்த கடற்கரையோரம் உள்ள நகரங்களில் வாழக்கூடிய மக்கள் வந்திருந்தாங்க. சிரியா மற்றும் எகிப்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பிரபல இஸ்லாமிய அறிஞர்களும் சலாவுதீனை பாராட்ட புறப்பட்டு வந்திருந்தாங்க. அங்கே அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் முழக்கம் அதிகமாக கேட்டது. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற திருக்கலிமாவும் விண்ணை தொடும் அளவுக்கு சத்தங்கள் ஒளிர்ந்தன. அன்று வெள்ளிக்கிழமையாக இருந்தது. 90 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பைத்துல் முகதஸில் நகரத்தில் அல் அக்ஸா பள்ளிவாசலில் ஜும்மா தொழுகை நடைபெற்றுச்சு. அல் அக்ஸா பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள மஸ்ஜித் அல் சக்ராவின் கும்பத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த சிலுவை கீழே இறக்கப்பட்டது. இந்த நிகழ்வு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நூர்தீன் ஜங்கி காலத்தில் ஹலப் நகரத்தில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மிம்பர், அதாவது பள்ளிவாசல் இமாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த மேடை, அந்த மிம்பர் கொண்டு வரப்பட்டு அன்றைய ஜும்மாவின் போது பயன்படுத்தப்பட்டது. ஸோ சலாவுதீனுடைய கருணை பார்த்திங்கன்னா, சுமார் 90 ஆண்டுகளுக்கு பிறகு பைத்துல் முகதஸ் நகரை சலாவுதீன் தலைமையில் முஸ்லீம்கள் கைப்பற்றிய போது அவங்க நடந்து கொண்ட அந்த முறை எப்படி இருந்தது என்பதை பற்றும் நம்ம தெரிவோம் விரிவாக. அதற்கு முன்னாடி கிபி 1099 சிலுவை படையினர் எப்படி நடந்து கொண்டாங்க மோசமாக இந்த புனித நகரை கைப்பற்றிய போது அவங்க நடந்து கொண்ட முறையை பார்த்திங்கன்னா, மீகாட் என்ற வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாரு பாருங்கள். சிலுவை யுத்த வரலாறில் ஹிஸ்ட்ரி டெஸ் கிராசேட்ஸில் தன்னுடைய நூலில் சொல்கிறாரு, சிலுவை யுத்தக்காரர்கள் ஜெருசலேத்தில் நிகழ்த்திய கொடுமைகளை பின்வருமாறு அந்த வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார். வீடுகளுக்கும் வீதிகளுக்கும் முஸ்லீம்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாங்க. ஜெருசலேத்தில் அடைக்கலம் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் இருந்தது. சிலர் கோட்டை சுவர்களிலிருந்து குதித்து மரணத்தின் பிடியிலிருந்து தப்பி ஓடினாங்க. மற்றவங்க மாளிகைகள், கோபுரங்கள் மற்றும் பள்ளிவாசல்களில் ஒளிந்து கொண்டாங்க. ஆனால் சிலுவை படையினருடைய பிடியிலிருந்து அவங்களால தப்பிக்க முடியல. அல் அக்ஸா பள்ளிவாசலை காக்க முஸ்லீம்கள் தீரத்தோடு போரிட்டாங்க. ஆனால் இறுதியில் அவர்கள் முறியடிக்கப்பட்டாங்க. சிலுவை படையோட காலாட் பிரிவு, குதிரை பிரிவும் முஸ்லீம்கள் மீது கண்மூடித்தனமான வெறியுடன் தாக்குதல்களை நடத்தினாங்க. உயிரை இழக்கும் மனிதர்களின் அழுகைகளும் அதிகமான முனகல்களும் அன்று கேட்டது. பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் பாருங்கள், பின்வருமாறு சொல்கிறாங்க. ஜெருசலேத்துடைய வீழ்ச்சி. ஜெருசலேத்தில் நடைபெற்ற படுகொலைகள் மிக கொடூரமாக இருந்தது. இந்த சிலுவை படையினர் ஏற்படுத்தியது. ஸோ உமரின் பள்ளிவாசலை அல் அக்ஸா பள்ளிவாசல் வளாகம் நோக்கி சென்று குதிரைகளுடைய முழங்கால் அளவுக்கு இரத்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது.
பச்சை குழந்தைகள் பிடுங்கப்பட்டு சுவற்றில் அடித்தோ அல்லது போர் நடக்கும் இடத்துக்கு மத்தியில் வீசப்பட்டோ கொல்லப்பட்டாங்க. யூதர்கள் அவர்களது கோயில்களில் வைத்தே உயிருடன் கொல்லப்பட்டார்கள். மறுநாள் இந்த கொடுங்கோன்மைகள் இன்னும் பெரிய அளவில் மீண்டும் நடத்தப்பட்டுச்சு. தான்கிரீட் என்று சொல்லக்கூடிய சிலுவை படையினர் தளபதியில் ஒருவர் 300 கைதிகளுக்கு உயிர் பிச்சை அளிக்க ஒப்புக்கொண்டார். ஆனால் அவரது எதிர்ப்பையும் மீறி அவர்கள் அனைவரும் வெளியில் கொண்டு வரப்பட்டு கொல்லப்பட்டாங்க. ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. அவர்களுடைய உடல்கள் துண்டு துண்டாக சிதைக்கப்பட்டன, குவியல்களாக காட்சி அளித்தன. இந்த படுகொலைகள் எல்லாம் முடிவடைந்த பிறகு முஸ்லீம் கைதிகளை கொண்டே நகரத்தின் தெருக்கள் கழுவப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ சிலுவை படையினர் நிகழ்த்திய கொடுமைகளுக்கு நேர்முரணான காட்சிகள் அப்படியே கான்ட்ராஸ்டாக சலாவுதீன் அவங்களுடைய கருணையான தலைமையில் முஸ்லீம்கள் ஜெருசலத்தை அமைதியாக கைப்பற்றிய போது நிகழ்ந்த நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. ஸோ இது குறித்து சலாவுதீனுடைய வரலாற்றை பற்றி எழுதிய ஸ்டான்லி லேன்புல் பின்வருமாறு விவரிக்கிறார் பாருங்கள். ஜெருசலம் தன்னிடம் சரணடைந்த போது காட்டியதை விட உச்சக்கட்டமான கருணையை சலாவுதீன் வேறு எப்போதும் காட்டியதில்லை என்று சொல்கிறார். ஸோ பொறுப்புணர்வு மிகுந்த தளபதிகளின் தலைமையில் சலாவுதீனுடைய படைகள் ஒவ்வொரு வீதியையும் காத்து அத்துமீறல்கள் எதுவும் நடக்காத மாதிரி கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டதாக எந்த ஒரு தகவல்களும் எங்கேருந்துமே வரல. அந்தளவுக்கு கருணையோடு நடந்து கொண்டார் சலாவுதீன். ஸோ நகரத்துடைய ஒவ்வொரு நுழைவாயிலையும் சலாவுதீன் வசம்தான் இருந்தது. ஸோ ஜெருசலம் நகரில் பிணைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் எவ்வாறு புனித நகரை விட்டு சுதந்திரம் அடைந்தவர்களாக வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள் என்பதையும் லேன்புல் விரிவாகவே குறிப்பிடுகிறார். ஸோ பிணைய கைதிகளாக பிடிப்பட்டவங்களில் தலா 1000 பேரை விடுவிக்க சலாவுதீன் சகோதரர் மாலிகல் ஆதிலுக்கு இஃப்லீனை சேர்ந்த 2 பாதிரிமார்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. இதன் பிறகு சலாவுதீன் தன்னுடைய படையினரிடம் சொன்னதை ஸ்டான்லி லேன்புல் அவங்க குறிப்பிடுறாங்க. சலாவுதீன் தனது அதிகாரிகளிடம் எனது சகோதரர் அவருடைய தர்மத்தை கொடுத்துட்டார், இப்போ என்னுடைய தர்மத்தை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெருசலேம் நகர வீதிகளுக்கு சென்று பணம் செலுத்த முடியாத முதியவர்களுக்கெல்லாம் சுதந்திரமாக வெளியேறலாம் என்று பிரகடனம் செஞ்சார். தனது படை வீரர்களுக்கு ஒரு உத்தரவை இப்படி பிறப்பித்தார். இந்த அறிவிப்பை கேட்டவுடன் செயின்ட் லாசரஸ் பகுதியில் இருந்த அணியணியாக கிறிஸ்தவர்கள் தமது இருப்பிடங்களிலிருந்து வெளியே ஜெருசலேம் நகரை விட்டு வெளியேறினாங்க. சூரிய உதயத்தில் தொடங்கிய இந்த வெளியேற்றம் இரவு வரை நீடித்தது. எண்ணற்ற ஏழைகள் சலாவுதீனுடைய தர்மத்தால் பயனடைஞ்சாங்க.